ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டொயோட்டா இனோவா இந்த வெஹிக்கிள் கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா டீ பெல்ட் லைட்டு கிளஸ்டரில் எரிஞ்சிட்டு இருக்குது. இந்த டீ பெல்ட் லைட்டு பார்த்தீங்கன்னா வண்டி ஸ்டார்ட் பண்ணாலும் அந்த லைட் எரிஞ்சிட்டு இருக்குது. இதுதான் கஸ்டமரோட கம்ப்ளைண்ட்டு. இந்த கம்ப்ளைண்ட்டுக்கு வந்து டைமிங் பெல்ட் தான் சேஞ்ச் பண்ணணும். நான் எப்படி ரிமூவ் பண்ணணும்னு காமிக்கிறேன். டைமிங் பெல்ட் ரிமூவ் பண்ணணுன்னா டைமிங் கேஸ் வந்து ரிமூவ் பண்ணணும். டைமிங் கேஸ் ரிமூவ் பண்ணிட்டேன். டைமிங் பெல்ட்டு நான் ரிமூவ் பண்ணுறேன். டைமிங் பெல்ட்டு ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி டைமிங் கேப் மார்க் இதுதான். கிராங்கில் மார்க் பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது பாருங்கள், இந்த டாட்டு. இந்த டாட்டில் வச்சுட்டு தான் மேலே கேமில் மார்க் இதுதான். இப்போ அந்த மார்க்கில் வச்சு நான் டென்ஷனர் பேரிங் போல்டு லூஸ் பண்ணுறேன். போல்டு வந்து லூஸாகவே இருக்குது. போல்டு லூஸாக இருக்குன்னா உள்ள த்ரெட்டு வந்து டேமேஜாக இருக்கும். நான் போல்டை ரிமூவ் பண்ணுறேன். பெல்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணுறேன். டென்ஷன் பேரிங்கோட டென்ஷனை வந்து ரிமூவ் பண்ணுறேன். த்ரெட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டேமேஜ் ஆகிருக்கு. இப்போ த்ரெட்டு வந்து நம்ம போடணுன்னா ஸ்லீவ் போட்டு தான் த்ரெட்டு போட முடியும். நான் அதுக்கு ரேடியேட்டரை ரிமூவ் பண்ணுறேன். ரேடியேட்டரை ரிமூவ் பண்ணால் அந்த ஃப்ரண்டில் கில்லு எல்லாம் ரிமூவ் பண்ணால் தான் ரேடியேட்டரை ரிமூவ் பண்ண முடியும். நான் ரேடியேட்டரை ரிமூவ் பண்ணிட்டு டர்னரை வர வைக்க போகிறேன் லேத்துலேருந்து. இந்த ஃபேன் லீஃபும் ரிமூவ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல்லாக டேமேஜ் ஆன இடம் காமிக்குதான் உங்களுக்கு. இந்த போல்டு உங்களுக்கு டைட்டே ஆகாது. டைட் ஆகாமல் நான் போடவும் முடியாது. இப்போ டர்னர் வந்து அந்த உள்ள டாப் போட்டுட்ருக்காங்க. இப்போ டாப் போட்டுட்டு ஸ்லீவ் இன்ஸ்டால் பண்ணுறோம். ஸ்லீவ் இன்ஸ்டால் பண்ணிட்டோன்னா த்ரெட்டை வந்து க்ளீன் பண்ணும். டாப் போட்டுச்சு. ஸ்லீவ் டைட் பண்ணுறோம். உள்ள ஸ்லீவ் போட்டாச்சு. த்ரெட்டு ஃபினிஷிங் ஆயிடுச்சு. போல்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃப்ரீயாக ஆகுது, டைட் ஆகுது. டென்ஷன் நான் ஃபிட் பண்ணுறேன். நான் டென்ஷன் பேரிங் வந்து பழசே போடுறேன். பேரிங் நல்லாயிருக்கு. இப்போ டைட் நல்லா ஃபுல் டைட் பண்ணியாச்சு. நான் பெல்ட்டு ஓய் பெல்ட்டே வாங்கிட்டேன் டொயோட்டா. பெல்ட்டை நான் ஃபிட் பண்ணுறேன் எல்லாத்தையும். நான் டென்ஷன் லூஸ் பண்ணிட்டேன். நான் டொயோட்டா ஒரிஜினல் பெல்ட்டே மாட்டினேன். இப்போ எல்லாமே நான் ஃபிட் பண்ணுறேன். இப்போ டைமிங் பெல்ட் லைட்டை நான் எப்படி ஆஃப் பண்ணணும்னு காமிக்கிறேன். இக்னிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஓடோமீட்டரில் வச்சு ப்ரெஸ் பண்ணுற காமிக்கிறேன். ட்ரிப்பு ஏபி இதான் ஓடோமீட்டரு. இந்த ஓடோமீட்டரில் வச்சு கீ ஆஃப் பண்ணணும். கீ ஆஃப் பண்ணிட்டு ப்ரெஸ் பண்ணணும். திருப்பி கீ ஆன் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா டைமிங் செட் பண்ணலாம். பெல்ட்டோட டைமிங் இப்போ பெல்ட் டைமிங் 1.5 லட்சம் நான் வச்சு செட் பண்ணியிருக்கேன். அந்த 1.5 லட்சத்தில் வச்சு லாங் பண்ணுறேன். லாங் ப்ரெஸ் பண்ணும்போது அந்த டீ பெல்ட் ஆஃப் ஆகும். ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். டைம் பெல்ட் லைட்டே ஆஃப் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் பண்ணுறேன்.
ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ டீ பெல்ட் லைட் எதுவும் இல்லை. இப்போ நான் ஃப்ரண்ட்லேயும் வந்து காமிக்கிறேன். கிலோமீட்டர் ஸ்டிக்கரும் ஒட்டியாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.